வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் நவ் ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டாங்க. அந்த கருத்து கணிப்பில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய கூட்டணி 323 தொகுதிகளையும், இந்தி கூட்டணி 163 தொகுதிகளையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் நவ் சர்வே வெளியிட்டிருந்தாங்க. 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு முடிவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபி சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்திருக்கு. இந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி 295 தொகுதிகளிலிருந்து 335 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 165 தொகுதிகளிலிருந்து 205 தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் டைம்ஸ் நவுடைய கருத்து கணிப்பு முடிவும் ஏபிபி சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு முடிவும் சொல்கிறது ஒரு விஷயந்தான். பாஜகவுடைய கூட்டணி தான் 2024 ஆட்சியை தக்க வைக்கும் அப்படிங்கிறதா இந்த சர்வே முடிவுடைய தீமா இருக்குது. இப்போ மண்டல வாரியாக, அதாவது 4 பிரிவுகளாக நம்ம இந்தியாவை பிரிச்சிருக்காங்க. நார்த் பெல்ட்டு, சவுத்து பெல்ட்டு, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ இந்த ஒவ்வொரு பெல்ட்லையும் எந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தனித்தனியாக சர்வே முடிவு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நார்த் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்தியாவில் 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இதில் நார்த் பெல்ட்டில் வட மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொத்தம் 180 தொகுதிகள் இருக்கான். இந்த 180 தொகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி 150லிருந்து 160 தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னும், இதே நார்த் பெல்ட்டில் இந்தி கூட்டணி வெறும் 20லிருந்து 30 பாராளுமன்ற தொகுதிகளை மட்டும்தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதை தான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிக்கிருக்கேன். தமிழகத்தில் உட்காந்துக்கிட்டு திமுகவுடைய எம்பிக்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுறது. இப்போ கூட தயாநிதி மாறன் அவர்கள் ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசினார் பார்த்தீங்களா. இப்போ நார்த் பெல்ட்டில் பிஜேபியுடைய கூட்டணிக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்க போகுது? 150லிருந்து 160 தொகுதிகள் கிடைக்க போகுது, 180ல். இது நார்த் பெல்ட்டில். ரெண்டாவது வெஸ்ட் பெல்ட்டு, அதாவது மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 78 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 78 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி 45லிருந்து 55 பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இந்தி கூட்டணி இதே மேற்கு மண்டலத்தில் 25லிருந்து 35 பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு நார்த் பெல்ட்டில் பாஜக தான் மிகப்பெரிய அளவில் ஸ்வீப் அடிக்கிறாங்க. ரெண்டாவது மேற்கு மண்டலத்தில் பாஜக தான் இந்தி கூட்டணியை ஓவர்டேக் பண்ணுறாங்க. அடுத்து கிழக்கு மண்டலம் ஈஸ்ட் பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மொத்தம் 153 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 153 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி 80லிருந்து 90 பாராளுமன்ற தொகுதிகளையும், இந்தி கூட்டணி 50லிருந்து 60 பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஈஸ்ட் பெல்ட்லேயும் பாஜக தான் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. கடைசி சவுத் பெல்ட்டு, அதாவது தென் மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தென் மண்டலத்தில் மொத்தம் 132 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 132 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜகவுடைய கூட்டணி 20லிருந்து 30 பாராளுமன்ற தொகுதிகளையும், இந்தி கூட்டணி 70லிருந்து 80 பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மொத்தம் 4 மண்டலங்களில் நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இந்த 3 மண்டலங்கள்லையும் பிஜேபி மிகப்பெரிய அளவில் லீடிங் எடுக்கிறாங்க. தென் மண்டலத்தில் மட்டும், சவுத் ரீஜியனில் மட்டும் பிஜேபி இந்தி கூட்டணியை விட குறைவான தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தி கூட்டணிக்கு சவுத் ரீஜியன் மட்டும்தான் அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஓவராலாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு வந்த கருத்து கணிப்பில் இது 2வது கருத்து கணிப்பு. ஃபஸ்ட்டு டைம்ஸ் நவ் சர்வே முடிவு, இப்போ ஏபிபி சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு. இந்த சர்வே முடிவை பார்த்துட்டு பாஜகவினர் மிகப்பெரிய உற்சாகமாக இருக்காங்க. மோடி பாஜகவுடைய தொண்டர்களுக்கு என்ன ஸ்ட்ரிக்டான உத்தரவு பிறப்பிக்கிறாருன்னா, இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ சமீபத்தில் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, தேர்தல் முடிவுகள் வந்துச்சுல, இதெல்லாம் பார்த்துட்டு பாஜகவினர் வேலை செய்யாமல் விட்டுறக்கூடாது, 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக மிக கடுமையாக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எம்பிக்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. இதில் இன்ட்ரெஸ்டாக அமேதி தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமேதி தொகுதி அப்படிங்கிறது காங்கிரஸுடைய கோட்டை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் அங்கே தொடர்ந்து வெற்றி பெற்ற இடம் அமேதி தொகுதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ஆனால் 2019 பாராளுமன்ற தேர்தலில் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டிடுறாரு. 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒன்று அமேதி, இன்னொன்று கேரளாவில் வயநாடு அப்படிங்கிற தொகுதியில் போட்டிடுறாரு.
அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி அவர்களை பாஜகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி அவர்கள் வீழ்த்துறாங்க. இப்போ இந்த ஏபிபி சி ஓட்டர்ஸில் கருத்து கணிப்பு குறித்த கேள்விகளில் என்ன கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, அமேதி தொகுதியில் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமேதியில் வந்து சர்வே வந்து எடுத்திருக்காங்க. இந்த சர்வே முடிவில் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா, 2024லையும் ராகுல் காந்தி அவர்கள் அமேதி தொகுதியில் போட்டியிட்டா ஸ்மிருதி இரானி அவர்கள் ஹியூஜ் மார்ஜினில் அமேதி தொகுதியை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சி ஓட்டர்ஸு சர்வே முடிவில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 பாராளுமன்ற தொகுதிகளில் 70க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற தொகுதிகளை பாஜகவுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அமேதியை யார் ஸ்மிருதி இரானி அவர்கள் ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சர்வே முடிவு காரணமாக இந்திய கூட்டணி ஒரு பக்கம் அப்செட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சர்வே முடிவுகள் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும், யாரை நீங்கள் பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களாக நீங்கள் பதிவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.